இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். இது தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் தெரிவித்திருப்பதாவது, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு என்ற பேரறிஞர் அண்ணாவின் வார்த்தையை குறிப்பிட்டு அந்த பதிவினை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக வழக்கறிஞர்கள் திருத்த மசோதா 2025 என்பது வழக்கறிஞர்கள் தொழிலில் சுயாட்சியின் மீதான நேரடி தாக்குதல் என கண்டன பதிவை பதிவிட்டிருக்கிறார். 2014ஆம் ஆண்டு முதல் பாஜக அரசாங்கம் நீதித்துறையின் சுதந்திரத்தை திட்டமிட்டு குறை மதிப்பிற்கு உட்படுத்தி வருகிறது. முதலில் நீதித்துறை நியமனங்களை அபகரிக்க முயற்சித்ததன் மூலமும் பின்னர் நீதித்துறை நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்களுக்கான கொலிஜியத்தின் பரிந்துரைகளை புறக்கணிப்பதன் மூலமாகவும் இப்போது பார் கவுன்சில்கள் மீது கட்டுப்பாட்டை கோருவதன் மூலம் சட்ட தொழிலின் சுயாட்சியை அரிப்பதன் மூலம் நீதித்துறை சுதந்திரத்தை பலவீனப்படுத்துவதே இதன் நோக்கம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்பு இந்த மசோதாவில் தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் அது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில்களை மெட்ராஸ் பார் கவுன்சில் என்று மறுபெயரிட விரும்புகிறது. தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது நமது அடையாளம் எனவும், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு என்கின்ற பேரறிஞர் அண்ணாவின் வார்த்தையை குறிப்பிட்டு வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் எக்ஸ் வலைதள பக்கத்தின் மூலமாக எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி வெங்கட். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.